எவ்வளோ பெருசு? ரெண்டு இருக்கு. நம்ம நாங்கள் கிளம்பிட்டோம். நிறைய அந்த ஆமையெல்லாம் சுற்றி ஓடிக்கிச்சு. ரோடே தெரியல சுத்தமாக. டிரைவர் வண்டி ஓட்டுறவருக்கு எதுவுமே தெரியல. மார்னிங்கில் எடுத்தது இது பாருங்கள். மழை பெஞ்சதுனால கொஞ்சம் இருட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. மார்னிங்லேயே இந்த மாதிரி தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இப்போ வந்துட்டு நம்ம எல்லோரும் மூணார் போக போகிறோம். மூணார் போய் ஒரு விசிட் பண்ண போகிறோம். இது வந்து மூணாருக்கு போகிற வீடியோ தான், போகிற வழியில் உள்ள வீடியோ தான் உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணுறேன். இது வந்துட்டு திருப்பூரெல்லாம் தாண்டி ஊருக்குள்ளே போயிட்டுருக்கோம். இப்போ வந்து மணி ஒரு 3:30 மேலே ஆயிடுச்சு. அதனால் சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு நல்ல தென்னை மரமாக இருக்கிற ஒரு தோப்பில் பக்கத்தில் நிறுத்தினோம். அந்த தோப்பில் வந்துட்டு கொஞ்சம் வாழை மரங்க, தென்னை மரங்க எல்லாமே இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு நல்லா இயற்கையெல்லாம் நல்லா ரசிச்சுட்டு அப்புறமா எல்லோரும் சாப்பிட்டுட்டு கிளம்பலான்ட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ கிளம்பிகிட்டு இருக்கோம். இப்போ உடுமலைப்பேட்டை பக்கத்தில் வந்தாச்சு. ஃபுல்லாகவே 2 பக்கமும் புளிய மரமாக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ உடுமலைப்பேட்டையெல்லாம் செக் போஸ்ட்லாம் தாண்டி உள்ள மூணாருக்குள்ளே என்ட்ரி ஆகிற இடத்துக்கு வந்தாச்சு. அங்கே எல்லாரும் ஒரே ரோடு தான். வர்ற வழியிலே யானையெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரியே நாங்கள் யானையும் பார்த்தோம். 2 பெரிய யானை, ஒரு சின்ன யானை. எவ்வளோ பெருசு? எவ்வளோ பெருசு? ரெண்டு இருக்கு. எங்க இவன் எங்க பாக்குறான்? எங்கடா? யானையெல்லாம் பார்த்துட்டு எல்லோரும் நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டாங்க. பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க. இப்போ யானையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கிளம்பலான்னு கிளம்பியாச்சு. கிளைமேட் வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருந்தது. மழை வேறு. நல்லா சூப்பராக இருந்தது கிளைமேட்லாம். நீங்களும் எல்லா டூரிஸ்ட்டும் வந்துட்டு எல்லாம் மூணாரெலாம் சுற்றி பார்த்துட்டு கீழே இறங்குறாங்க. இப்போ தான் நாங்கள் மேலே ஏறுறோம். இதில் வந்து நிறைய மந்தி, குரங்கு எல்லாமே இருக்குதுன்னு சொன்னாங்க. எல்லாமே பார்த்துட்டே வந்தோம். இது வந்து ஒரு பெரிய ஃபால்ஸ் ஒன்று இருந்தது அந்த பெரிய காட்டில். அது வந்து எவ்வளோ தூரத்துலேருந்து பாருங்கள் எவ்வளோ நல்ல அருவி கொட்டுதுன்னு. மழை நிறைய பெஞ்சதுனால நிறைய ஃபால்ஸில் வந்து நிறைய தண்ணி. அதெல்லாம் பார்த்துட்டு ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. இப்போ வந்து நாங்கள் மூணாருக்கு போகிற வழியில் மறையூர்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அங்கே உள்ள ஃபால்ஸ் தான் இது. இது வந்து குளிமுட்டி ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஃபால்ஸ்லேயே வந்து கொஞ்சம் நின்றுட்டு நாங்கள் டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு அதை ஒரு தடவை பார்த்துட்டு வந்தோம். அதில் வந்து ஒரு பெரிய ஆமை வச்சுருக்குறாங்க. அது வந்து கல்லில் செஞ்சு வச்சுருக்குறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது அந்த ஆமை. பாருங்கள், கண்ணு முழிச்சு நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்பிட்டோம். நிறைய பூ, அந்த ஆமையெல்லாம் சுற்றி நிறைய பூவெல்லாம் இருக்குது. அந்த ஃபால்ஸை சுற்றி நிறைய பூக்கள்லாம் இருக்குது. டீ கடையெல்லாம் அங்கே இருக்குது. நம்ம டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு டிஃபன் சாப்பிட்னா கூட சாப்பிட்லாம். எல்லாமே அங்கே இருக்குது. ஹோட்டல் கூட இருக்குது பக்கத்துலேயே. எல்லாம் சாப்பிட்டு நம்ம ரிலாக்ஸ் பண்ணிட்டு கூட மறுபடியும் நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலாம். அதனால் இந்த இடையில வந்து எல்லா வசதியுமே இருக்குது. நம்ம அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ வந்து சீக்கிரம் போனால் தான், இல்லைன்னா இருட்டாயிடுச்சுன்னா ரொம்ப மழையெல்லாம் பெஞ்சிச்சுன்னா ரோடு சுத்தமாக தெரியாது. அதனால் இப்போது நாங்கள் மறையூர்லாம் தாண்டி வந்துட்டுருக்குறோம். இங்கே வந்து நிறையா மரங்கள்லாம் இருக்குது. சந்தன மரம் இருக்குது மெயினாக. அதனால் பாருங்கள், இதெல்லாமே வந்து கரண்ட்டு கம்பியில் வந்து வேலி போட்டு வச்சுருக்குறாங்க. உள்ளே ஃபுல்லாக சந்தன மரம் இருக்கனால. இன்னும் வந்துட்டு நம்ம ஒரு 2 hours மேலே ட்ராவல் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம மெயின் மூணாருக்கு போக முடியும். இப்போ வந்து டீ எஸ்டேட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதான் டீ எஸ்டேட் ஸ்டார்ட் ஆகுது. ஃபுல்லாகவே இனிமேல் டீ இலைங்க தான், தேயிலை தோட்டமாக தான் இருக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பூவெல்லாம் நிறையா ரெட் கலர் மரம், அப்புறம் வயலட் கலர், எல்லாமே அந்தந்த சீசனுக்கு அந்தந்த பூ பூக்கும். இப்போ வந்து ரெட் கலர் தான் பூவோட சீசன் தான் இப்போ. அதனால் வந்து எல்லா மரங்கள்லேயும் ரெட் கலர் பூ பூத்துருக்கு. பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதுதான் வந்துட்டு தலையாருன்னு சொல்லுவாங்க இந்த எஸ்டேட்டு. இதில் வந்து நிறைய வீடுங்கள்லாம் இருக்குது. கொஞ்சம் ஜனங்கள்லாம் இருக்காங்க இங்கே. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தங்க இருக்காங்க. அந்த மூணார்லேயே வந்துட்டு மொத்தம் 48 எஸ்டேட் இருக்குது. அந்த எஸ்டேட்டில் ஒவ்வொரு எஸ்டேட்லேயும் ஒவ்வொருத்தவங்க இருப்பாங்க. நிறைய பேர் இருப்பாங்க. பாருங்கள், பூ ரெட் கலர் பூ பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அவ்வளோ நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த டீ இலைங்களுக்கு நடுவில், தோட்டத்துக்கு நடுவில் அந்த சிகப்பு கலர் பூ பூத்துருக்கனால அது பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது நமக்கு. இனி ஃபுல்லாகவே எல்லாமே டீ தோட்டம் தான். அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டே போக போகிறோம்.
இப்போ வந்து நல்லாவே இருட்டாயிருச்சு. மணி வந்து 6:30க்கு மேலே ஆகுது. இன்னும் கொஞ்சம் போனால் கூட நல்லா இருட்டாயிரும். இப்போ நல்லாவே இருட்டாயிருச்சுங்க. ஒரு 6:30 ஆயிடுச்சு. 6:30க்கு இந்த மாதிரி மழை பெய்யறதுனால பயங்கர இருட்டாக இருக்குது. மிஸ்டெல்லாம் வந்து நல்லா மூடிக்கிச்சு. ரோடே தெரியல சுத்தமாக. டிரைவர் வண்டி ஓட்டுறவருக்கு எதுவுமே தெரியல. லைட்டெல்லாம் போட்டுட்டு தான் போகிறோம். பார்த்தா ஒரு 8 மணி 9 மணி மாதிரி இருக்குது. ஆனால் மழை வேறு நல்லா பெஞ்சிட்ருக்கு செமையாக. முன்னாடி வர வண்டி கூட லைட் போட்டு தான் வராங்க. பயங்கர மிஸ்டாக இருக்கனால எதுவுமே தெரியல. ரோடே தெரியல எங்களுக்கு சுத்தமாக. நீ பாருங்கள், மூணார் வந்தாச்சு. மூணார் வந்து நாங்கள் என்ட்ரி ஆகிட்டோம், ரீச் ஆகிட்டோம். இங்கேயும் நல்ல மழை தான். மணி இப்போ வந்து ஒரு 7:10 ஆகுது. நல்ல மழை. அதனால் வந்துட்டு ஃபுல்லாகவே தண்ணியாக இருக்குது எல்லா இடமுமே. இப்போ நாங்கள் மூணாருக்கு ரீச் ஆகிட்டோம். இப்போ வீட்டுக்கு போகிறதுக்கு டேர்ன் பண்ணுறோம். இதெல்லாம் மூணார், மெயின் மூணார். இதுக்குள்ளே வந்து நிறைய ஷாப்புங்க, கடைங்க, டீ கடைங்க எல்லாமே இருக்குது. இது வந்து இன்னொரு தடவை நம்ம அடுத்த வீடியோவில் எல்லாமே ஒரு தடவை பார்க்கலாம். நம்ம நைட்டெல்லாம் பயங்கர இருட்டாக இருந்தது, அதனால் எடுக்க முடியல. இது வந்து மார்னிங்கில் எடுத்தது. இது பாருங்கள், மழை பெஞ்சதுனால கொஞ்சம் இருட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. மார்னிங்லேயே இந்த மாதிரி தான் இருக்குது. பயங்கர நைட்டெல்லாம் ஒரே மழை. அதனால் வந்துட்டு பயங்கர தண்ணியாக இருக்குது. எல்லா இடமுமே ஈரமாக இருக்குது. நமக்கு வந்து எதுவுமே ஃபோக்கஸ் பண்ண முடியல. வெயில் அடித்தா மட்டும்தான் நமக்கு நல்லா நமக்கு எல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இது நம்மளோட வீடியோ வந்துட்டு நீங்கள் பாருங்கள். அடுத்தடுத்து நமக்கு ஒரு இடத்துல உள்ள வீடியோஸ் எல்லாம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த மூணாரோட வீடியோலாம் நீங்கள் பார்க்குறதுக்காக. தேங்க்யூ. மாமா நாங்க நடந்து போறோம், போட்டோ எடுக்கிறீங்களா? நீங்கள் மேலே தான் போகிறீங்களா? மேலே தான் போகிறேன். சரி வாங்க, அப்படி உங்க கூட வரும். முன்னாடியில் கையில் எடுப்பீங்க. இந்த கை இப்போ வந்து கத்தரி இதை வச்சு இப்படி கட் பண்ணாமல் கொழுந்து வந்து இது உள்ளே போய் விழுந்துரும். அப்புறமேட்டு அந்த பேக்கில் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுப்பாங்க. இது எப்படி வெட்டுறதுன்னு நான் காமிக்கிறேன்.